மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11 என்ற பாடப்பிறப்பை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் தற்கால கவிதைகள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான கவிதை பகுதி முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பாடப்பிறப்பை அடிப்படையாக கொண்டு அந்த பாடப்பிறப்பினுடைய முக்கியத்துவங்களும் அந்த பாடப்பிறப்பிலே கவிஞர் இன்குலாப் அவர்கள் குறிப்பிட விரும்புகின்ற செய்தியை பற்றிய கருத்துக்களும், அந்த நாடகத்தினுடைய பிரதானமான மையக்கருத்து என்ன, அந்த மையக்கருத்தை கவிஞர் இன்குலாப் அவர்கள் என்ன மாதிரியான தன்மையினூடாக வெளிப்படுத்துகின்றார் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதாவது அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடக பகுதி கவிஞர் இன்குலாப் அவர்களால் என்ன செய்யப்பட்டா எழுதப்பட்டுள்ளது. கவிஞர் இன்குலாப் அவர்கள் சிறந்த ஒரு நவீன நாடகங்களினுடைய ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். அவருடைய உண்மையான இயற்பெயர் சாகுல் ஹமீட் என்று சொல்லப்படுகிறது. அவற்ற உண்மையான இயற்பெயர் சாகுல் ஹமீட் என்று என்ன செய்யப்படுதுண்டா குறிப்பிடப்படுகின்றது. சென்னையில் இருக்கிற நியூவெல் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆளாக இருக்கிறார். அதாவது அவற்ற உண்மையான இயற்பெயர் சாகுல் ஹமீட் என்பதவற்ற உண்மையான இயற்பெயர். சென்னையில் இருக்கிற நியூவெல் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஒரு ஓய்வு பெற்றவர். கம்யூனிச கொள்கைகளை ஏற்று செயற்படுபவர். உயிரோட்டம் உடைய ஒரு கவிதைகளால் தமிழ் மொழிக்கு ஒரு வளம் சேர்க்கின்ற ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் யாராக இருக்க வேண்டால் எங்களுடைய கவிஞர் இன்குலாப் அவர்கள். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கீழக்கரை என்று சொல்லப்படுகிற இடத்தை புறப்படமாக கொண்டவர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கீழக்கரை என்று சொல்லப்படுகிற இடத்தை புறப்படமாக கொண்டவர் தான் யாராக இருக்கும் என்றால் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரை என்ற இடத்தை புறப்படமாக கொண்டவர் தான் எங்களுடைய அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடகத்தினுடைய பிரதானமான ஆசிரியர் கவிஞர் இன்குலாப் அவர்கள். இவர் என்ன செய்யறா நவீன நாடகங்கள் சிலவற்றை என்ன செய்யறா எழுதியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய நவீன நாடகங்களில் ஔவை என்றது ஒரு முக்கியமானது. ஔவை நாடகம் தமிழில் முதலாவது நவீன நாடகமாக கருதப்படுகிறது. ஔவை என்று சொல்லப்படுகிறது தமிழில் தோன்றிய முதலாவது நவீன நாடகமாக கருதப்படுவது ஔவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு நவீன நாடகம். அதை விட நாங்க மனுஷங்கடா, கண்மணி ராஜம் முதலான கவிதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்டவர் யாராக இருக்கும் என்றால் இந்த கவிஞர் இன்குலாப் அவர்கள். அதாவது நாங்க மனுஷங்கடா, கண்மணி ராஜம் முதலான அந்த கவிதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்ட பெருமைக்குரியவர் யாராக இருக்கும் என்றால் எங்களுடைய கவிஞர் இன்குலாப் அவர்கள். அவருக்கு மக்கள் பாவலர் என்ற சிறப்பு பட்டமும் என்ன செய்யறா வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பாவலர் என்றா புலவர், மக்களால் புகழப்பட்ட அந்த புலவர் என்றபடியால் மக்கள் பாவலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு பட்டம் என்ன செய்யறா வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி, மணிமேகலை, குறிஞ்சிப்பாட்டு முதலான இலக்கியங்களை நவீன முறைகளுடன் நவீன முறை சித்தரிப்புடன் கவிஞர் இன்குலாப் அவர்கள் படைத்துள்ளார். அவை இதில் வாரது என்னவாக இருக்கும் என்றால் அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான நாடக பகுதி. அற்றை திங்கள் என்றா என்னத்தை குறிக்கிறென்றால் அந்த மாதம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. திங்கள் என்றா இங்கே என்னத்தை குறிக்கிறென்றால்
மாதம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அந்த மாதம். இந்த நாடக பகுதியினுடைய பிரதானமான விடயமாக இருப்பது என்னவாக இருக்கும் என்றால், அதாவது சங்க காலத்தில் 8 தொகை நூல்களில் புறநானூறு ஒரு இலக்கியம் இருக்குது. புறநானூறு அதாவது போர் பற்றிய சித்திரிப்புகளை உள்ளடக்கிய 400 பாடல்களை கொண்டது புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியம். போர் பற்றிய சித்திரிப்புகளை வெளிப்படுத்துகின்ற புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியம். அந்த புறநானூறு என்று சொல்லுற இலக்கியத்தில் வருகின்ற 112வது பாடலாகிய பாரி மகளிரால் பாடப்பட்ட திணை பொதுவியலை வெளிப்படுத்துகின்றது. துறை கையறு நிலையை வெளிப்படுத்துகின்ற நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடுகின்ற அந்த நிலையில் பாரி மகளிரால் பாடப்பட்ட ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ள தன்மையை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ள அந்த தன்மையை நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் இனங்கண்டு கொள்ள முடியும். அதாவது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர் கொள்ள இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாடக பகுதி என்ன செய்யறா படைக்கப்பட்டுள்ளது. அதாவது புறநானூரில் வருகின்ற ஒரு செய்யுளை அடிப்படையாக கொண்டு இந்த நாடக பகுதியினுடைய மைய கருத்து என்ன செய்கிறண்டா குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சங்க காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாவது காலமாக காணப்படுவது சங்க காலம். சங்க காலத்தில் அந்த காலத்து தமிழகத்தை முடியினுடைய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் என்ன செய்திருக்க வேண்டால் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். முடியினுடைய வேந்தர்களும் குறுநில மன்னர்களும் அந்த காலத்திலே சிறந்த முறையில் ஆட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முடியினுடைய வேந்தர்களில் சேரர், சோழர், பாண்டியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 பேரும் முடியினுடைய மூவேந்தர்களாக கருதப்படுகின்றார்கள். அப்போ இந்த முடியினுடைய மூவேந்தர்களில் முக்கியமாக என்னவாக இருக்கும் என்றால் அவங்களுடைய புகழ் அந்த காலத்தில் தமிழகத்தில் இருந்திருக்குது. அதே காலத்தில் குறுநில மன்னர்களும் தங்களுடைய ஆட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் முடியினுடைய வேந்தர்களை விடவும் குறுநில மன்னர்களினுடைய புகழ் அந்த காலத்தில் கொஞ்சம் மேலோங்கி காணப்பட்டது. அந்த குறுநில மன்னர்களில் மிக சிறப்புக்குரியவனாக கருதப்படுவன் யாராக இருக்கும் என்றால் முல்லை கொடிக்கு தேரை பரிசளித்த அந்த தேரை கொடுத்த பாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறுநில மன்னன். முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறுநில மன்னன். பாரி ஆட்சி செய்த அந்த மலைக்கு என்ன பெயர் என்றால் பரம்பு என்று சொல்லப்படுகின்ற மலைப்பகுதி. இப்போ அந்த பரம்பு என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியில் 300 ஊர்கள் அந்த பரம்பு என்று சொல்கிற மலைக்கு கீழே 300 ஊர்கள் காணப்படுகிறது. அந்த 300 ஊர்களையும் சிறந்த முறையில் தன்னுடைய ஆட்சி சிறப்பின் காரணத்தால் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வாரது யாராக இருக்கும் என்றால் எங்களுடைய பாரி என்று சொல்லப்படுகிறது. பாரிக்கு வேள் பாரி என்று சொன்னாலும் சரி, பரம்பு என்று சொல்லப்படுகின்ற மலையை ஆட்சி செய்த அந்த சிறப்புக்குரிய ஒரு குறுநில மன்னன். இந்த பாரியினுடைய சிறப்புக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால் அவன் முல்லை கொடிக்கு தேரை பரிசு கொடுத்தது பாரியினுடைய சிறப்புக்கு ஒரு பிரதானமான ஒரு காரணமாக இருக்குது. முல்லை கொடிக்கு தேரை பரிசளித்தது பாரியினுடைய அந்த சிறப்பிற்கு பிரதானமான மூல காரணமாக காணப்படுகிறது.
அப்படி இருக்க அந்த காலத்தில் முடியினுடைய வேந்தர்களும் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்கள். ஆனாலும் இந்த பாரியினுடைய புகழ் அந்த காலத்தில் என்னவாக இருக்கின்றால் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இவங்க முடியினுடைய மூவேந்தர்கள் பாண்டியர் ஆக்காக என்ன செய்யணும் என்றால் பாரியினிடம் பெண் கேட்டு செல்கிறார்கள். பாரியிட்ட அங்கவை சங்கவை என்று சொல்லப்படுகின்ற 2 புதல்வியர்கள் காணப்படுகிறார்கள். இவங்கள் ஒரு முடியினுடைய வேந்தர்கள். பாரி ஒரு குறுநிலத்தை ஆட்சி செய்கின்ற மன்னவன். இப்படி இருக்கின்ற பொழுது பாரியிட்ட போய் இந்த முடியினுடைய மூவேந்தர்கள் பெண் கேட்கின்றார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் பாரி என்ன செய்கிறான் என்றால் பெண்ணை தர முடியாதென்று மறுத்து கூறுகின்றான். மறுத்து கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு முடியினுடைய மூவேந்தர்களுக்கு ஒரு இழுக்காக இருக்கின்றது. அந்த முடியினுடைய மூவேந்தர்கள் மூவரும் பாரியை கொலை செய்வதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் திட்டம் தீட்டுகிறார்கள். திட்டம் தீட்டி என்ன செய்யணும்னா பாரி மன்னன் மீது படையெடுத்து செல்லுகின்றார்கள். படையெடுத்து செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த போர் ஒரு நாளில் முடிந்த போர் என்று சொல்ல முடியாது. பாரி மன்னனோடு முடியினுடைய மூவேந்தர்கள் என்ன செய்யணும் என்றால் போர் செய்து அந்த பாரியை என்ன செய்கிறார்கள் என்றால் கொலை செய்கிறார்கள். கொலை செய்தன் பிற்பாடு பரம்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைப்பகுதி முடியினுடைய மூவேந்தர்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. இவ்வாறான பின்னணியை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடகத்தை கவிஞர் இன்குலாப் அவர்கள் உருவாக்கியுள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறான தன்மையை உடைய ஒரு நாடகத்தை, இவ்வாறான செய்திகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறந்த ஒரு நாடகத்தை கவிஞர் இன்குலாப் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அந்த நாடக பகுதி தான் தரம் 11ஆம் ஆண்டு பாடப்பிறப்பில் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த புலவர் பாரிக்கும் புலவர் கபிலருக்கும் பாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னனுக்கும் இடையே மிகவும் ஒரு நெருங்கிய நட்புறவு காணப்பட்டது. பாரிக்கும் புலவர் கபிலருக்கும் இடையே மிக நெருங்கிய ஒரு நட்புறவு காணப்பட்டது. அதனால்தான் பாரி இறந்ததன் பிற்பாடு பாரியினுடைய 2 புதல்வியர்களையும் பரம்பு மலையிலிருந்து மிக கவனமாக அழைத்து கொண்டு வந்து சங்க காலத்திலே இருந்த பண்பாட் புலவர்களில் தலை சிறந்தவராகிய ஔவையாரிடத்து புலவர் கபிலர் ஒப்படைக்கின்றார். பிறகு ஔவையார் என்ன செய்கிறார் என்றால் அந்த 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து வைப்பதாக இலக்கிய வரலாற்று விடயத்தில் குறிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது. அந்த ஒரு நாடக பகுதியைத்தான் இந்த பாடப்பிறப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு பாடல் இந்த நாடக பகுதியினுடைய பிரதானமான விடயம் ஒரு புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடல். அது என்ன பாட்டென்றால், அற்றை திங்கள் அவ்வநிலவில் எந்தையும் உடையோ எம் குன்றும் பிறர் கொள்ள இட்டை திங்கள் இவ்வநிலவில் வென்று எறிமுரசின் வேந்த எம் குன்றும் கொண்ட யாம் எந்தையும் இலே. இதுதான் அந்த பாட்டு. அற்றை திங்கள் அவ்வநிலவில் எந்தையும் உடைய எங்குன்றும் பிறர் கொள்ள இட்டை திங்கள் இவ்வநிலவில் வென்று எறி முரசின் வேந்த எம் குன்றும் கொண்ட யாம் எந்தையும் இலே. இந்த பாடலை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடக பகுதி உருவாக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும்.
தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். அற்றை திங்கள் பிரக்கல்ல போடுங்க. நாடக பகுதி. அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியானது அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியானது கவிஞர் இன்குலாப் அவர்களின் இயற்பெயர் ஷாகுல் ஹமீட். சென்னையிலே உள்ள நியூவெல் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஆவார். கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏற்று செயற்படுபவர். உயிரோட்டமுள்ள கவிதைகளால் தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்து வருகின்றார். நான்கு தசாப்தங்களாக கவிதை உலகிலே சஞ்சரிப்பவர் ஆவார். இராமநாதபுரம் மாவட்டத்திலே உள்ள கீழக்கரை என்ற இடத்தை புறப்பிடமாக கொண்டவர் ஆவார். மக்கள் பாவலர் என்ற சிறப்பு பட்டத்தை கண்மணி ராஜம் நாங்க மணிசங்கடா முதலான கவிதை தொகுப்புக்களை எழுதி வெளியிட்ட பெருமைக்கு உரியவர். இவர் எழுதிய ஔவை என்ற நாடகமானது தமிழின் முதலாவது நவீன நாடகமாக கருதப்படுகின்றது. கண்ணகி, மணிமேகலை, குறிஞ்சிப்பாட்டு முதலான இலக்கியங்களை நவீன முறை சித்திரிப்புடன் கவிஞர் இன்குலாப் அவர்கள் படைத்துள்ளதை அவதானிக்கலாம். இந்நாடக பகுதியானது புறநானூற்றிலே வருகின்ற பாரி மகளிர் பாடிய
பாடலை அடிப்படையாக கொண்டு கவிஞர் இன்குலாப் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆகும். இந்நாடக பகுதியிலே அங்கவை சங்கவை முதலான பாரியினுடைய புதல்வியர்களும் புலவர் கபிலரும் பிரதான கதாபாத்திரங்களாக அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நாடக பகுதியானது கவிஞர் இன்குலாப் அவர்களால் சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு உள்ளதை அவதானித்துக் கொள்ளலாம். இந்த நாடக பகுதியின் பிரதானமான விடயமே இதில் வருகின்ற ஒரு பிரதானமான பாடலை அடிப்படையாக கொண்டுதான் நகர்த்தப்பட்டுள்ளது. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தை முடியும் குன்றும் புரர் கொள்ள இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே என்று சொல்லப்படுகின்ற ஒரு புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டுதான் நகர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பாரி மகளிரால் பாடப்பட்டது. அதாவது திணை என்னவா இருக்கண்டா பொதுவியலாக இருக்குது. துறை நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியதாக இந்த பாடல் காணப்படுகிறது. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையே குன்றும் பிறர் கொள்ள இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே. இதில் அற்றை திங்கள் என்பது என்னதை குறிக்கிறண்டா அந்த மாதத்தில் என்பதை குறிக்கிறது. அற்றை திங்கள் என்பது அந்த மாதத்தில், அவ்வன் நிலவென்றால் அந்த வெண்மையான நிலவொளியும். அற்றை திங்கள் என்றா அந்த மாதத்தில், அவ்வன் நிலவிலண்டா அந்த வெண்மையான நிலவொளியும். எந்தையும் அண்டா குறிக்க வேணும் எமது தந்தையாகிய பாரியும் உடையமண்டா உயிருடன் இருந்தார். நமது தந்தையாகிய பாரியும் உயிருடன் இருந்தார். அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரியும் உயிருடன் இருந்தார். எந்த என்பது எமது தந்தையாகிய பாரி என்பதை குறிக்கிறது. உயிருடன் இருந்தார். குன்றும் என்றால் அந்த பாரியால ஆட்சி செய்யப்பட்ட அந்த பரம்பு என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியை பிறர் கொள்ளாரண்டா பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் பிறர் அந்த மலைப்பகுதியை கைப்பற்றி கொள்ளவில்லை. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில்
எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். அவரால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த மலைப்பகுதியாகிய பரம்பு மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இட்டை திங்களண்டா இந்த மாதத்தில், இந்த அட்டை திங்களண்டா அந்த மாதம், இட்டை திங்களண்டா இந்த மாதத்தில், இவ்வன் நிலவிலண்டா இந்த வெண்மையான நிலவொளியில், வென்று அண்டா வெற்றியினை உடைய, எறிமுரசண்டா எறிமுரசு கொண்ட அந்த மூவேந்தர்கள், வெற்றியினையுடைய முரசு கொண்ட மூவேந்தர்கள், எம் குன்றுமண்டா எமது மலைப்பகுதியாகிய பரம்பு மலைப்பகுதியை, எமது மலைப்பகுதியாகிய பரம்பு மலைப்பகுதியை கொண்டாரண்டா கைப்பற்றி கொண்டார். ஆனாலும் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லை என்று என்ன செய்கிறண்டா குறிப்பிடப்படுகிறது. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். அவரால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த மலைப்பகுதியாகிய பரம்பு என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இட்ட திங்களண்டா இந்த மாதத்தில், இவ்வன் நிலவிலண்டா இந்த வெண்மையான நிலவொளியில், வெற்றியினை உடைய அந்த முரசு கொண்ட அந்த வேந்தர்கள் எங்களுடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனாலும் எமது தந்தையாகிய பாரி மன்னன் உயிருடன் இல்லை என்று சொல்லப்படுகின்ற கருத்து இந்த செய்யுளை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்படுகிறது. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். ஆனாலும் அவரால் ஆட்சி செய்யப்பட்ட பரம்பு என்ற மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய முரசு கொண்ட மூவேந்தர்கள் எமது மலைப்பகுதியாகிய பரம்பை கைப்பற்றி கொண்டனர். ஆனாலும் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரி இருந்தார். அந்த பரம்பு மலை பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய முரசினை கொண்ட அந்த மூவேந்தர்கள் எமது மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனாலும் எந்த என்றால் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. இது இந்த பாடலினுடைய பிரதானமான என்னவாக இருக்கும் என்றால், இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ள பிரதானமான மையக்கருத்தை வெளிப்படுத்துகின்ற பாடலாகவே காணப்படும். அங்கவை மலையடிவாரத்தை பார்த்தபடி பிறகு முழு நிலவென்று சொல்லப்படுகின்ற அந்த வன்மையான சந்திரனையும் பார்த்து பெருமூச்சு விடுகின்றாள் என்றால் ஒன்றை எண்ணி ஏக்கத்தோடு
செய்யப்படுகிற செயற்பாடு தான் பெருமூச்சு விடுதல். ஒன்று எங்களுக்கு கைவிட்டு போன ஒரு செயற்பாடை அல்லது நடந்த ஒரு முதல் நிகழ்ச்சியை மனதிலே எண்ணி என்ன செய்கிறண்டா பெருமூச்சு விடுதல். இல்லத்துக்குள் இது உருட்டுகின்ற ஓசை என்றால் அவர்களுடைய வீடுக்குள் ஏதோ ஒன்றை உருட்டுகின்ற ஓசையாக என்ன செய்கிறண்டா காணப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கே சொல்கிறால் தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல என்ன செய்கிறண்டால் வளர்த்தார், அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார் என்று இதில் என்ன செய்கிறாண்டா குறிப்பிடப்படுகிறது. இதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு என்ன அணிச்சிறப்பாக இருக்க வேண்டாம், உவமை அணிச்சிறப்பு. தந்தை கட்டிய கூடு புறா தன்னுடைய குஞ்சுகளை எவ்வளவு கவனமாக வளர்த்து கொள்ளுகிறதோ அதே மாதிரி என்ன செய்கிறாண்டால் அதாவது வளர்த்து கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு பார்த்து கொள்வோம். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.